கை நீங்க குழந்தை என்ன பண்ண முடியும்? தலை அடிபட்டுனா குழந்தை என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. ஏன் பழைய பில்டிங்ல கை குழந்தைல போட்டு வச்சுக்கிறீங்க? பழைய பில்டிங் அப்படின்னா எப்படி அது எப்படி பைசேட் அது எப்படி மேடம் உங்களுக்கு இல்ல? நீ அது பாக்கலன்னு பாதுகாப்பு உங்களை நம்பிதான் வந்தேன். என் மேல விழுந்த மாதிரி எல்லா குழந்தைங்க மேல விழுந்தாக்க உள்ள விழுந்தா எல்லாருக்கும் ஆபத்துனா எல்லாருக்கும் சுத்தர என்ன பண்ணுவீங்க? தலைமந்து மாதிரி யார் தலைமையில கை குழந்தை நீங்க குழந்தை என்ன பண்ண முடியும்? தலை அடிபட்டுனா குழந்தை என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. அது எங்களுக்கு புரியுதுப்பா. ஆனா எங்க கிட்ட நீங்க கோவப்பட்டு உங்ககிட்ட நான் கோவப்பட முடியாது. ஆளுங்க என்ன அதுக்கு யாரு எதுக்கெல்லாம் ரொம்ப பேசுறோம் அதுக்கு என்னவோ ஆளுங்க வர சொல்லு. எங்களுக்கு ஒத்தாச்சு நீங்க எல்லாம் பேசுங்க. ஒண்ணும் பிரச்சனை யாருனாலும் பேசுவாங்க. இதெல்லாம் யாரும் பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. வாங்க எல்லாரும் பேசுவாங்க. ஏன் பழைய பில்டிங்ல கை குழந்தைல போட்டு வச்சுக்கிறீங்க? பழைய பில்டிங் அப்படின்னா எப்படி நீங்க சொல்லுங்க? அது எப்படி பைசேட் அது எப்படி மேடம் உங்களுக்கு கீழே நீங்களே சொல்லுங்க. சீலிங் உடஞ்சி எப்படி உங்களுக்கு கீழே ஒரு குழந்தை வயசு மேல போட்டு வைக்கிறனாக்கா அதுக்கு எவ்வளவு மேல பாதுகாப்பு பண்ணிக்கிறோம். பெரியவங்க மேல வந்து குழந்தை மேல இருந்தா என்ன இருக்கு மேடம்? நீங்களே கூட சொல்லுங்க. ஆனா போய் பாருங்க கை குழந்தை வச்சுக்கிறாங்க. குழந்தைக்கு எதனா ஆபத்து என்ன குழந்தை தவறுந்து வைக்கிறாங்க. என் உசுறு பண்ணா கூட கொள்ளையும் பறிச்சுங்க. குழந்தை வந்து தவறுந்து குழந்தைக்கு எதனா ஆபத்துன்னா என்ன உத்தரவாதம் கொடுக்குவீங்க நீங்களே சொல்லுங்க. எனக்கு உயிர் பண்ணா என் பிள்ளைங்க தாய் பாப்பா உத்தரவாதம் தருவீங்களா? என்ன பார்த்து தருவீங்க சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு வந்து என் ஆம்பளைல வரையப்ப நாங்க போராட்டம் பண்ணுவோம். நாங்க அதுக்கு வந்து எல்லாமே செக் பண்ணணும். ஒரு குழந்தை வரல எல்லாமே செக் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. எம்எல்ஏ குழந்தைக்கு இருந்தா குழந்தை இருக்குமா? குழந்தை தாங்குமா? கை குழந்தை ஒரு சளி ஜுரம் உடம்பு சரியில்லாத பாதுகாப்பு தான் நமக்கு வருது. நீங்களே சொல்லுங்க. இப்பதான் தலை அடிமட்டுப்பட்டு 7 தையல் போட்டு இப்ப 4 நாளதான் குழந்தைக்கு இந்த வாரமே சரியில்லை. நான் கஷ்டப்பட்டு நான் வந்து இங்க வந்து ஹாஸ்பிட்டல் ஆகிடுவேன். எங்களுக்கு ஆம்பளைல வரையப்ப அது எல்லாமே செக் பண்ண அண்ணா நீங்க சொல்லுங்க. எல்லாருக்குமே சொல்லுங்க. ஆளுங்க வரணும் பாக்கணும் அந்த பில்டிங்ல. ஏன் பழைய பிள்ளைங்கள ஒரு கை குழந்தைங்கள நீங்களே சொல்லுங்க. கரெக்ட் தான். பழைய பில்டிங் உள்ள கை குழந்தைங்கள எவ்வளவு பேசிட்டு போய் பாருங்க. செக் பண்ண கூடாதா? டெய்லி செக் பண்ணுங்க வந்துங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப என்னன்னா எங்களுக்கு தெரியாது, நாங்க பேஷண்ட், நாங்க எப்போ வரோம். நீங்க தானே இங்கே தானே இருக்கீங்க. எங்க என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் நீங்க தானே சொல்லணும். சார் மெயின்டெனன்ஸ் பாக்குறது ஓகே தான் சார். சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் போன் ஆன்ல வச்சிருக்கீங்க? எங்களுக்கு அவங்க பேச அவங்க ஆதங்கம் வேணும்ல. சொல்லுங்க சொல்லுங்க. எங்களுக்கு பாருங்க. எங்களுக்கு ஆன மாதிரி நாங்க என்ன சொல்றோம், நாங்க பேஷண்ட். எந்த பில்டிங்ல எந்த பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? எந்த பிள்ளைங்க நீங்க தானே மெயின்டெனன்ஸ் சொல்லணும். இங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க தானே மெயின்டெனன்ஸ் சொல்லணும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். எங்களுக்கு தெரியுமா? பெட்ல சேரும்போதே நினைச்சேன் இது வந்து பழைய பில்டிங்ல. நான் நினைச்சேன் உண்மையிலே பொது இடத்துல சொல்றேன். குழந்தைங்க பழைய பில்டிங் போட்டு வச்சிருக்காங்க. நான் மேல எல்லாம் பார்த்தேன். இது என்ன நான் கடவுளை நினைச்சுன்னு படுத்தேன். இதுக்கெல்லாம் கடவுள் தான் தோணுங்க. ஆனா நான் நினைச்ச மாதிரி இந்த மாசம் மேலே நேரம் சரியில்லை. வீட்டுல நிறைய பிரச்சனை. எங்க வீட்டுக்கு கல்லில் குத்தி நான் எதுவுமே யாருக்கும் சொல்லாம 7 தையல் போட்டு ரத்தம் நிறைய போய் வீட்டுல சண்டை லோபி பயிர் நான் ரத்தம் ஏற்ற கூட உசுறு பழசி என் பேரனுக்கு உடம்பு சரியில்லை அட்மிட் பண்ணாங்க. சளி ஜுரம்ட்டு என் பொண்ணு என்கிட்ட போய் நின்று பணியில குழந்தை சளி ஆயிடுச்சு. நான் அட்மிட் பண்ணி 3 நாள் ஆகுது. 4 நாள் இன்னையோட நீ அது பாக்கலன்னு பாதுகாப்பு உங்களை நம்பிதான் வந்தேன். என் மேல விழுந்த மாதிரி எல்லா குழந்தைங்க மேல விழுந்தாக்க உள்ள விழுந்தா எல்லாருக்கும் ஆபத்துனா எல்லாருக்கும் நீ உத்தரவு என்ன பண்ணிக்குவீங்க? வீட்டுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? கை குழந்தை வச்சுக்கிறாங்க. குழந்தைக்கு எதனா ஆபத்துனா குழந்தை தவறுந்து வைக்கிறாங்க. என் உசுறு பண்ணா கூட கொள்ளையும் பறிச்சுங்க. குழந்தை வந்து தவறுந்து குழந்தைக்கு எதனா ஆபத்துனா என்ன உத்தரவு கொடுக்குவீங்க நீங்களே சொல்லுங்க. எனக்கு உயிர் பண்ணா என் பிள்ளைங்க தாய் பாப்பா உத்தரவு தருவீங்களா? என்ன பார்த்து தருவீங்க சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு வந்து என் ஆம்பளைல வரையப்ப நாங்க போராட்டம் பண்ணுவோம். நாங்க அது வந்து எல்லாமே செக் பண்ணணும். ஒரு குழந்தை வரல எல்லாமே செக் பண்ணணும் நீங்க சொல்லுங்க. எம்எல்ஏ குழந்தைக்கு இருந்தா குழந்தை இருக்குமா? குழந்தை தாங்குமா? கை குழந்தை ஒரு சளி ஜுரம் உடம்பு சரியில்லாத பாதுகாப்பு தான் நமக்கு வருது. நீங்களே சொல்லுங்க. இப்பதான் தலை அடிமட்டுப்பட்டு 7 தையல் போட்டு இப்ப 4 நாளதான் குழந்தைக்கு இந்த வாரமே சரியில்லை. நான் கஷ்டப்பட்டு நான் வந்து இங்க வந்து ஹாஸ்பிட்டல் ஆகிடுவேன். எங்களுக்கு ஆம்பளைல வரையப்ப அது எல்லாமே செக் பண்ண அண்ணா நீங்க சொல்லுங்க. எல்லாருக்குமே சொல்லுங்க. ஆளுங்க வரணும் பாக்கணும் அந்த பில்டிங்ல. ஏன் பழைய பிள்ளைங்கள ஒரு கை குழந்தைங்கள நீங்களே சொல்லுங்க. கரெக்ட் தான். பழைய பில்டிங் உள்ள கை குழந்தைங்கள எவ்வளவு பேசிட்டு போய் பாருங்க. செக் பண்ண கூடாதா? டெய்லி செக் பண்ணுங்க வந்துங்க.